அவர் பேசும்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை எவ்வாறு திமுக இழிவுபடுத்தினாங்க நினைச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படிலாம் பண்ணாருன்னு அவர் நினச்சி பார்த்துக்கிட்டோம். அவங்க என்ன மரியாதையாக கொடுத்தாரு, அவர் அதை நினச்சி பார்த்துக்கிட்டா போதும். நாங்கள் யாரையுமே இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அரசியல் ரீதியாக யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த எதிர்த்து தான் ஆக வேண்டுமே தவிர அதற்காக வேண்டி தூக்கி வைத்துக் கொண்டெல்லாம் யாரும் ஆட மாட்டார்கள். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாகத்தான் எதிர்த்திருப்போமே தவிர தனிப்பட்ட முறையில் எதிர்த்தது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தலைவர் கலைஞரை எந்த அளவுக்கு சட்டமன்றத்திலே இன்றைக்கு ராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் விமர்சனம் செய்தார், அதை கேட்டு எப்படியெல்லாம் ஜெயலலிதா சிரித்தார் என்பதை அந்த பழைய காட்சிகளையெல்லாம் நீங்கள் பாருங்கள் தெரியும். தள்ளுவண்டி என்றெல்லாம் சொல்லி என்ன அளவுக்கு மோசமாக பேசி அமைச்சர் பதவி பெற்றார் என்பது நாடறிந்த உண்மை என்பது உங்களுக்கு தெரியும். பாருங்க, சிஏ சட்டத்துக்கு எதிராக வழக்கில் வந்து மத்திய அரசு பதிலளிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சிஏயை எதிர்த்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள். ஆனால் அன்னைக்கு இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கணும்னு நினைச்சிருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்திருக்க முடியும். பாராளுமன்றத்திலே ஆதரித்து ஓட்டு போட்டுவிட்டு, நாடாளுமன்றத்திலே ஓட்டு போட்டுவிட்டு இன்றைக்கு வந்து நடிக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் முன்னால் நடிக்கிறார்கள் அவர்களுக்கு தோழர்கள் என்று. இந்த சட்டம் அன்றைக்கு நினைத்திருந்தால், அதிமுக நினைத்திருந்தால் அவருடைய உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் இருந்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கே அந்த சட்டம் நிறைவேறியிருக்காங்க. எனவே இந்த சட்டத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு முழுக்க எதிரிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி. போட்டி வேற மாதிரி போயிருச்சோ, திமுக ஒரு அலைன்ஸா இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரெண்டாயிரத்தை யாரு பிடிக்குங்கிற போட்டியா இருக்கும். ரெண்டாவது யார் வர்றாங்கன்னு போட்டுட்டு இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் ரெண்டாவது ஒரு திராவிட இயக்கம் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அதிமுக நிலைமை எப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது கூட்டணிக்காக வந்து பரிதாபமான நிலைமையில் இருக்கிறார்கள். பாமக போறதா சொன்னாங்க, அடுத்து தேமுதிக பேச்சுவார்த்தை. இன்னைக்கு பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கிறார்கள். என்னுடைய கூட்டணி பலவாய்ந்த கூட்டணியாக அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவால் விட்டார்கள், மேடையெல்லாம் முழங்கினார்கள். இன்றைக்கு கூட்டணிக்கு ஆள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம், 7 மணியும் தங்கமணியும் எங்கெங்கெல்லாம் ஓடணுமோ ஓடி எல்லா மணியும் பார்த்து விட்டார்கள். எந்த மணியும் ஒன்றும் செவி சாய்க்கவில்லை.